ஹலோ டீச்சர்ஸ், ஐம் சௌமியா ஃப்ரம் எஸ்மரஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறை குறியீடு. ஸோ மேக்ஸ் நீங்க டெட் பேப்பர் 1 கேண்டிடேட்டா இருங்க, இல்லை பேப்பர் 2 கேண்டிடேட்டா இருங்க, ரெண்டு பேப்பருக்குமே இந்த மறை குறியீடு வந்திருக்கு கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிஸ் பண்ணி தான் அந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி இந்த வீடியோல போடுற டாபிக் வந்து இந்த மறை குறியீடுல இருந்து கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? சோ ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா இருக்கு. ஒரு கொஸ்டின் தானே நினைக்காதீங்க. நான் எப்பத்துல இருந்தோ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கொஸ்டின்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? சோ அந்த கொஸ்டின் கன்ஃபார்மா வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நாம படிக்காம அதை அட்டன் பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. ஸோ எதெல்லாம் வரப்போகுதுன்ற டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல இருந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸை வந்து கவனிச்சிங்க, இந்த ஒரு கிளாஸை வந்து இந்த ஒரு வீடியோ கவனிச்சிங்கன்னா கன்ஃபார்மா ஒரு மார்க்கு கன்ஃபார்மா இந்த சம் வரும். ஓகேவா? ஸோ அது எப்படி கேட்பாங்க? மறை குறியீடுல வந்து நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேவா? சீசர் மறை குறியீடு இருக்கு, ஆட்பாஷ் மறை குறியீடு இருக்கு, ஸோ பிஜிஎன் மறை குறியீடு இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இது எங்க இருந்து கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு நான் நடத்துறேன், ஆனா எங்க இருக்குன்னே தெரியல புக்ல. ஓகேவா? சோ இது எங்க இருந்து கேட்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த பாத்தீங்களா ஃபிபனாசிஸ் எண்கள்னு எடுத்திருக்கேன் பாத்தீங்களா, அதுவும் 8th புக்ல இருக்கனால அதுக்கு அடுத்த டாபிக்கே இதுதான் வரும். ஓகேவா? சோ ஹெச்சிஎஃப் எல்சிஎம்க்கு அடுத்த டாபிக் ஃபெபனாசிஸ்க்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி டாபிக் மறை குறியீடு அதுல லைனா கொடுத்துருக்காங்க 4-5 பேஜ். சோ கிளியரா கொடுத்துருக்காங்க. 8th புக்ல நீங்க அந்த பேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா கிளியரா எல்லா மறை குறியீடுக்கும் எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிளோட சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் 8th புக்க போயிட்டு ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. போன்லயே பாருங்க. சோ புக் இல்லைன்னா பரவாயில்ல. ஓகேவா? போன்லயே பாருங்க. உங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்மளோட புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். சோ இது என்னோட பேப்பர் 1 இது. ஓகே, பேப்பர் 1 இது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து 2 புக் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு 2 புக் வரும். 13 செட்டு. இந்த 13 செட்டுலயும் ஒரு செட்டுலயும் இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அததான் நானு இன்னைக்கு வீடியோவா போட போறேன். நாட் ஒன்லி பேப்பர் 1, பேப்பர் 2லயுமே இது வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பேப்பர் 1 தானே அப்படின்னு நினைக்காதீங்க. பேப்பர் 2 கேண்டிடேட்ஸ் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து உங்களுக்கும் வந்து கேட்டிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இது கன்ஃபார்மா வரப்போகுது, அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம். சோ இது ரொம்பவே ஈஸி. எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல சொல்றேன். இனிமேல் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. நான் 100% ஷூரிட்டி கொடுக்குறேன். ஓகேவா? சோ இப்போ வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மேக்ஸ் என்பது நம்பர் கொடுத்துட்டாங்க 13, 12, 08, 19 எனில் சயின்ஸ் என்பது அப்படின்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல ஆல்பபெட் இருக்கு, ஒரு இடத்துல நம்பர் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம்? ஏபிசிடி ஆல்பபெட் 26. அதை கீழே என்ன பண்ணுவோம்? ஏக்கு கீழே 1, பிக்கு கீழே 2. அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? சோ சேம் கான்செப்ட் தான் எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்க? எம்முக்குனா ஃபர்ஸ்ட் வந்து 13 வருது. 13 வருதா? வருது. சோ அப்போ வந்து அவங்க நேரா தான் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம சயின்ஸுக்கு வந்து போட்டு பார்க்கலாம். சயின்ஸ் என்ற எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்பர் வருது? எஸ்க்கு வந்து என்ன நம்பர் வருது? 19. சிக்கு வந்து 3, ஐக்கு வந்து 9, ஈக்கு வந்து என்னது? 5, என்க்கு வந்து 14, சிக்கு திரும்பியும் 3, ஈக்கு வந்து திரும்பியும் 5. அப்போ 19, 39, 51, 43, 5. ஸோ உங்களோட ஆப்ஷன் பி. இது வந்து இந்த லாஸ்ட் டைம் கேட்டாங்க பாத்தீங்களா டெட் எக்ஸாம்ல 2025 பேட்ச்ல, அந்த பேப்பரோட கொஸ்டின் இது. ஓகேவா? லாஸ்ட் பேட்ச்ல கூட கேட்டிருக்காங்க. கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேட்ச்லயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்.
இந்த மறை குறியீடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எந்த மெத்தட்ல கேக்குறாங்க அப்படின்றதே தெரியாது. இந்த மாதிரி ஈஸியா கொடுத்தா போட்டுருவீங்க, கன்ஃபார்மா எல்லாருமே போட்டுருவீங்க. ஆனா இந்த சீசர் மறை குறியீடு, ஆட்பாஷ் மறை குறியீடு அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து திணறுவாங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் டெட் எக்ஸாம் எழுத போறீங்க. இதுக்கு முன்னாடி நான் டெட் எக்ஸாமே எழுதல. சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டெட் எக்ஸாம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. சோ அதை நாங்க எழுதணும் அப்படின்னா நீங்க நல்ல தெளிவா பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா வரும். இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க, அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே இது ஒரு கோ த்ரூவா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க எல்லாருக்குமே. ஓகேவா? சோ எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்றது. சோ இத வந்து இனிமேல் வந்து அந்த தப்ப பண்ணாதீங்க. கன்ஃபார்மா 1 மார்க் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ஆட்பாஷ் மறை குறியீடு. சோ நான் உங்களுக்கு என்னன்னா ஆட்பாஷ் மறை குறியீடு அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். ஏபிசிடி ரிவர்ஸ்ல போடணும். ஓகே, ஏபிசிடி இசட் வரைக்கும் இருக்கா? ஆட்பாஷ் மறை குறியீடுனா அப்படியே என்ன பண்ணணும்னா உல்டாவா திருப்பி போடணும். இசட்ல இருந்து ஏ வரைக்கும். இது அழகா தெளிவா 8th புக்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆட்பாஷ் மறை குறியீடுனாலே ரிவர்ஸ் ஆர்டர் திருப்பி போடணும் அப்படியே ஏபிசிடிய. அப்ப என்ன ஆகும்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஏபிசிடின்னு மேல லைனா கொடுத்துருக்காங்க, கீழே என்னது இசட்ல இருந்து அப்படியே திருப்பி போட்டு ஏக்கு என்ன வரும் இசட், பிக்கு ஒய், சிக்கு எக்ஸ், டிக்கு டபிள்யூ அப்படியே வரும். இப்ப அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஆர் இசட் என் இசட் கே இசட் ஐ ஜி எம் வி ஐ இதோட மறை குறியீடு என்ன, சீக்ரெட் வேர்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆருக்கு என்ன வருது? தலைக்கீழ திருப்பி போட்டா ஆருக்கு நேரம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஐ. இசட்டுக்கு ஏ, எண்ணுக்கு என்ன வரும் எம், திரும்பிய இசட்டுக்கு என்ன வருது ஏ. சோ கேக்கு வந்து பாத்தீங்கன்னா பி, இசட்டுக்கு திரும்பிய ஏ, ஐக்கு வந்து என்ன வரும் ஆர், ஜிக்கு வந்து டி, எம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா என், பிக்கு வந்து இ, திரும்பி ஐக்கு வந்து ஆர். ஐ எம் அ பார்ட்னர் வந்துச்சா? ஐ எம் அ பார்ட்னர்ன்றது உங்களோட ஆப்ஷன் பில இருக்கும். ரொம்பவே ஈஸி. ஆட்பாஷ் மறை குறியீடுன்னு கேட்டாலே ஏபிசிடி ரிவர்ஸ்ல போடணும். அதுதான் உங்க மைண்ட்ல இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் சீசர் மறை குறியீடு. சீசர் மறை குறியீடுல என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே ஒரு நம்பர் ஒண்ணு கொடுப்பாங்க. ஓகேவா? பிளஸ்ன்னு போட்டு ஏதாவது 3ஓ 2ஓ 4ஓ 5ஓ ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா சீசர் மறை குறியீடு +5 அட்டவணை தொகுப்பை பயன்படுத்தி LTI இல் மறைந்துள்ள ரகசிய வார்த்தை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ +5 அப்படின்னா இந்த மாதிரி சீசர் மறை குறியீடுல ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் கொடுத்து பிளஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா ஒன்னும் இல்ல, ஏபிசிடின்னு இருக்கா இசட் வரைக்கும், கடைசியில இருக்கிற 1 2 3 4 5 இந்த 5மே என்ன ஆகும்னா முன்னாடி வரும்னு அர்த்தம். ஓகேவா? 5மே வந்து ஏக்கு நேரம் என்ன வரும் வி, அப்புறம் டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். கடைசியில இருக்கிற 5 எழுத்துக்கள் +5 கொடுத்தா மட்டும்தான். இப்ப சப்போஸ் +4 கொடுத்துருக்காங்க எங்களுக்கு, இல்ல +3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, +3 கொடுத்துருக்காங்கன்னா கடைசியில இருக்கிற 3 எழுத்தை என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட்ல அப்படியே தூக்கி வைங்க. ரிவர்ஸ்ல தூக்கி வைக்காதீங்க. அப்படியே என்ன பண்ணீங்கன்னா அப்படியே அங்க இருந்து எடுத்து அப்படியே வைங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும், ரிவர்ஸ் இத வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டோம். பேலன்ஸ் என்ன பண்ணணும், அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். அப்படிலாம் இல்ல. அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா கேஷுவலா ஏபிசிடியே போகும். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ. இவ்வளவுதான். லாஸ்ட்ல இருக்கிற அந்த 5 எழுத்தையும் அத ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும்.
அப்புறம் ஏபிசிடி அப்படியே எழுதின்னு வரணும். கண்டினியூவா ஏபிசிடி வரும். இப்ப அவங்க சொல்ற எழுத்து என்னன்னா எல் டி ஐ. இந்த வார்த்தையில மறைஞ்சிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேக்குறேன். எல்லுக்கு நேரா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜி. ஜி. டீக்கு நேரா என்ன வருது? ஓ. ஓ. ஐக்கு நேரா டி. சோ காட்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை. காட்ன்றது ஆப்ஷன் ஏல இருக்கு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சீசர் மறை குறியீடுல பிளஸ் போட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அந்த நம்பரை என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 இல்ல 5 கொடுத்தாங்கன்னா லாஸ்ட்ல அப்படியே எண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்ல இருந்து 1 2 3 4 அந்த 4 எழுத்தை என்ன பண்ணுங்கன்னா அப்படியே தூக்கி ஃபர்ஸ்ட்ல வைங்க. அதுக்கப்புறம் ஏபிசிடிலேயே கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? இசட் வரைக்கும் அந்த இசட் மேல எழுதிருவேன் அது வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. இங்க வரைக்கும் கண்டினியூ ஆகும். சரியா? சோ அதுக்கப்புறம் என்ன எழுத்து குடுத்துருக்காங்களோ அது கீழ இருக்கிறத அப்படியே எழுதுங்க. இதுதான் சீசர் மறை குறியீடு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய வேலையே இல்ல. ஆனா நமக்கு வந்து அத வந்து பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப வந்து உங்களுக்கு தெரியுது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்க. ஓகேவா? விஷயத்த கத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லாத ஒரு மார்க் உங்களுக்கு வரப்போகுது. இப்ப எழுத போற டெட் எக்ஸாம்ல கன்ஃபார்மா ஒரு மார்க் வரப்போகுது. ஓகேவா? அதுவே ரொம்ப நல்ல விஷயம். சோ அதனால இனிமேல் இந்த தப்பு வந்து யாருமே பண்ணாதீங்க. சோ யாராவது கேட்டா கூட சொல்லி கொடுங்க. சரியா? நெக்ஸ்ட் பீஜியன் மறை குறியீடு. இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. பீஜியன் மறை குறியீடு அவங்களே வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? நான் ஒன்னு சிம்பிளா இப்படி போடுறேன். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ. இப்ப என்னன்னா இதுல இந்த வார்த்தை தான் கேக்குறாங்க. இவங்க வந்து ஒரு பிஜிஎன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருவாங்க. பாக்ஸ் மாதிரினா இதுக்கு என்ன எழுத்து வரும்? சோ எல் மாதிரி கொடுப்பாங்க. இதுக்கு என்ன எழுத்து வரும்? ஒன்னும் இல்ல, பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஈஸி தான். என்னன்னா இப்போ இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடு. இப்ப இந்த கோடு அப்படின்னாலே இது உள்ள என்ன லெட்டர் இருக்குன்னா ஏ. அவ்வளவுதான். எல்ல இப்படி திருப்பி போட்ட மாதிரி இருந்ததுன்னா இந்த கோடு. ஓகேவா? இப்ப சப்போஸ் இப்படி இருக்கு, பா ஷேப்ல இருக்குன்னா இங்க பா ஷேப்ல எது இருக்கு? இதோ இருக்கு பாத்தீங்களா? பா ஷேப்ல என்ன இருக்கு? பி. சோ இதுக்கு வந்து பின்னு. சப்போஸ் இப்படி இருக்கு, சோ இந்த மாதிரி இருக்குதுன்னா தோ லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஷேப் தான். இதுல என்ன ஆல்பபெட் இருக்கு? ஐ. அதுதான் விஷயமே, வேற எதுவுமே இல்ல. இப்ப பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க, பாக்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்கன்னா பாக்ஸ் நடுவுல இருக்கிறது மட்டும் தானே பாக்ஸ். 4 சைடுமே க்ளோஸ்டா இருக்கா? என்ன ஆல்பபெட் இருக்கு? இ. பாக்ஸ்னாலே ஈன்னு அர்த்தம். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்தது வந்து என்னன்னா டாட் வச்சு கொடுத்திருப்பாங்க. இப்ப இது இருக்கு, டாட் இதுல இருக்கு அப்படின்னா இதுல டாட் வச்சு என்ன இருக்குன்னா ஜே இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது என்னன்னா ஜேன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இது வந்து இதுவும் 8th புக்லயே கொடுத்திருக்காங்க. சீசர் மறை குறியீடு, ஆட்பாஷ் மறை குறியீடுக்கு அடுத்தது ஒரு பேஜ்லயே வந்து பிஜிஎன் மறை குறியீடு கொடுத்திருக்காங்க. செம்ம எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா கொடுத்திருக்காங்க இதே மாதிரி. ஓகேவா? சோ நீங்க போய் அதை வந்து பாருங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அப்ப இத வச்சு நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்து ஒரு டாட், எல், நெக்ஸ்ட் இப்படி டாட், ஒரு கேப் விட்டுட்டு இப்ப பண்ணுவோம். பாக்ஸுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இ. இப்போ வி மாதிரி போட்டுட்டு டாட் வச்சிருக்காங்க. இதோ இருக்கு பாத்தீங்களா? இதுதான். அப்ப அது என்னது? எக்ஸ். நெக்ஸ்ட் எல் மாதிரி இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதோ இருக்கு பாத்தீங்களா? ஏ. அடுத்தது பா ஷேப் இந்த பக்கம் திருப்பி போடுமா டாட் இருக்கு. அப்ப எது இங்க இருக்கு பாத்தீங்களா? அதுதான் எம். நெக்ஸ்ட் அடுத்தது லாஸ்ட் இங்க வந்து இதோ இருக்கு பாருங்க, பி. எல். சோ எல் நம்மோது திரும்பியும் ஏ தான் வரும். அடுத்தது சி திருப்பி போட்ட மாதிரி இதோ இருக்கு பாருங்க, சி. டி எக்ஸாம் பேட். எக்ஸாம் பேட் தான் அதோட எழுத்து. ஓகேவா? சோ இது வந்து உங்களோட ஆப்ஷன்ல வந்து ஏல இருக்கும்.
அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கு எக்ஸ் ஒய் இசட். இப்போ இந்த மாதிரி இருக்கு இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அது இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்து டாட் கொடுத்துருக்காங்களா, அப்ப என்ன ஆல்பபெட் வரும், இதுக்கு எக்ஸ் வரும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்து டாட் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு டபிள்யூ வரும். அவ்வளவுதான். அவங்களே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஸோ ஆனா நம்மளுக்கு பண்ணதான் தெரியாது. சரியா? ஸோ ரொம்பவே ஈஸி, கன்ஃபார்மா மார்க்கை அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட், if the word max is coded, so வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ன்ற எழுத்து வந்து எந்த மாதிரி மறை குறியீடுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா MATHS, மேக்ஸ்ன்றது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களாம். சோ வந்து தமிழ் என்ற எழுத்து எந்த மாதிரி இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல ஏபிசிடி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ஏபிசிடி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, எம்முக்கு என்ன வந்திருக்கு, கேன்னு வந்திருக்கு. ஸோ எம் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. எம்முக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, அதாவது ஒரு நம்பருக்கு அடுத்தது கேன்னு வந்திருக்கா. ஏக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்தது நடுவுல. ஆக்சுவலா நீங்க 2 ஸ்டெப்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 2 ஸ்டெப். அப்ப என்ன ஆகுதுன்னா இது எந்த மாதிரி ஜம்பிங்ல இருக்கு, முதல்ல வர வார்த்தை வந்து ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி போகணுமா, 2 ஸ்டெப், சாரி 2 ஸ்டெப் முன்னாடி போங்க. அடுத்த வர எழுத்துக்கு 2 ஸ்டெப் அடுத்தது வாங்க. அடுத்த வர ஸ்டெப்புக்கு 2 ஸ்டெப் முன்னாடி போங்க, அப்புறம் பின்னாடி வாங்க, முன்னாடி போங்க பின்னாடி வாங்க. அப்போ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 எழுத்துலயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப தமிழ்ன்றது ஈஸியா கண்டுபிடிக்கலாம்ல. சோ தமிழ்ன்றது டி ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. சோ டி வந்திருக்கு. டீக்கு என்ன பண்ணணும்னா 2 ஸ்டெப் வந்து முன்னாடி வரணும், ஆர். ஏக்கு வந்து 2 ஸ்டெப் வந்து பின்னாடி போகணும், சி. எம்முக்கு 2 ஸ்டெப் முன்னாடி வரணும், கே. ஐக்கு 2 ஸ்டெப் அடுத்தது போகணும், கே. எல்லுக்கு வந்து 2 ஸ்டெப் முன்னாடி வரணும், ஜே. இவ்வளவுதான். RCKKJ, ஆப்ஷன் டி. புரிஞ்சுச்சா? ஈஸியா இருக்கா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி, அடுத்த எழுத்துக்கு 2 ஸ்டெப் பின்னாடி, திரும்பி அடுத்த எழுத்து 2 ஸ்டெப் முன்னாடி. சரியா? புரிஞ்சுதா? ஈஸியா தான் இருக்கும். நம்ம 2 எழுத்து நம்ம பார்க்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் அடுத்தது ஆட்பாஷ் மறை குறியீடு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆட்பாஷ் மறை குறியீடு என்ன சொன்னேன் நானு, ரிவர்ஸ் ஆர்டர்ல திருப்பி போடணும். ஓகேவா? அவ்வளவுதான். அந்த மைண்ட் செட் மட்டும் ஃபுல்லா வந்து இறக்கிடுங்க. சரியா? சோ அந்த மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆட்பாஷ் மறை குறியீடுனா இதுதான், சீசர் மறை குறியீடுனா இதுதான், பிஜிஎன் மறை குறியீடுனா இதுதான். அவ்வளவுதான். என்ன மாதிரி கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அந்த கான்பிடென்ட்க்கு இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா அந்த கான்பிடென்ட் வீடியோ பாக்குற எல்லாருக்குமே வந்திருக்கும். சரியா? சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா GSV is to ZMN. இந்த வார்த்தையுள்ள மறை குறியீடு என்ன? ஜிக்கு நேரா என்ன இருக்கு, டி. எஸ்க்கு H, விக்கு இ, இசட்டுக்கு ஏ, எம்முக்கு வந்து என், என்னுக்கு வந்து சாரி டபிள்யூ, டபிள்யூக்கு வந்து டி. சோ த அண்ட் தவும் ஆண்டோ தான் வருது. ஓகேவா? சோ அப்ப தெளிவா தெரிஞ்சுச்சா? என்ன ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுச்சா? ஆட்பாஷ் மறை குறியீடு. சோ நெக்ஸ்ட் போர்டு. போர்டுன்றது ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. சார்ட்டோட நம்பர் என்ன? சோ பின்றது நம்மளுக்கு படி பாத்தீங்கன்னா 2 தான் வரும். ஆனா என்ன கொடுத்திருக்காங்க அவங்க, பியோட முன்னாடி இருக்கிற நம்பரை எழுதணும்.
பிக்கு ஆல்பபெட் படி பாத்தீங்கன்னா 1 2 3 போடும்போது 2 தான் வரணும். ஆனா அங்க 1 தான் கொடுத்திருக்காங்க. அப்போ 1 எதோட நம்பர்? ஏவோட நம்பர். அப்போ பிக்குனா முன்னாடி இருக்கிற நம்பரை போடணும். சப்போஸ் ஓக்கு என்ன இருக்கு? 15 இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன? 14 கொடுத்திருக்காங்களா? 14. அப்போ ரெண்டுத்திலேயே 2 லெட்டர் பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அந்த லெட்டரோட முன்னாடி லெட்டரோட நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சரா வரப்போகுது அப்படின்ட்டு. அப்ப சார்ட்னு இருக்குது, ஈஸியா கண்டுபிடிக்கலாமே. சார்ட் என்னது? CHART சார்ட். இப்ப என்ன பண்ண போறோம்னா சிக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது? 2. Hக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது? 7. ஏக்கு முன்னாடி நம்பர் இல்ல, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 0ன்னு எடுத்துக்கிறேன். ஆறுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 17. டீக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது? 19. சோ 27011719 இதுதான் வந்து உங்களோட ஆப்ஷன் பில இருக்கும். சோ 2 லெட்டர் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சீசர் மறை குறியீடு கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி தான். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா +4 வச்சு கேட்டிருக்காங்க. +4னா என்ன பண்ணணும்? லாஸ்ட்ல இருக்கிற 4 லெட்டரை ஃபர்ஸ்ட்ல எடுத்து வைக்கணும். அப்புறம் ஏபிசிடி கண்டினியூ பண்ணணும். சரியா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? லாஸ்ட்ல இருக்கிற இந்த 4 லெட்டர் WXYZ அதை தூக்கி ஃபர்ஸ்ட்ல வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏபிசிடி அப்படியே கண்டினியூவா போகணும். சரியா? சோ இப்போ அவங்க கொடுத்திருக்கிற லெட்டர் என்னன்னா FVIEO. இதோட மறை எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Fக்கு நேரா என்ன இருக்கு? B. Bக்கு நேரா என்ன இருக்கு? R. நெக்ஸ்ட் ஐக்கு நேரா E. Eக்கு நேரா என்ன இருக்கு? A. Oக்கு நேரா வந்து K. அப்ப என்னது? பிரேக். சோ பிரேக்ன்றது தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். பிரேக்ன்றது ஆப்ஷன் ஏல இருக்கு. சோ ஈஸியா இருக்கா? சோ அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவான சம்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ இனிமேல் வந்து கரெக்டா நம்ம வந்து பண்ணிடலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் மெடிசன். சோ மெடிசன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? QIHMGMRI. அப்போ டீச்சர் என்ற வார்த்தை என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் பாப்போம் எப்படி போறாங்கன்ட்டு. ஓகேவா? எம்முக்கு என்ன வந்திருக்கு? Q. எம் இங்க இருக்கு, Q வந்து எங்க இருக்கு? அடுத்த 4வது இடத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்த லெட்டர் பாப்போம், அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஈக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஐன்னு கொடுத்திருக்காங்க. ஈ இங்க இருக்கு, ஐ வந்து அடுத்த 4வது இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? ஒரு லெட்டரும் என்ன பண்ணணும்? நம்ம அடுத்த 4வது லெட்டரை எழுதணும். அவ்வளவுதான். +4 அவ்வளவுதான். சோ அடுத்த 4வது லெட்டர் தான் அதோட ஆன்சரா இருக்கும். சரியா? 2 லெட்டர் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப டீச்சர்ன்றதுக்கு என்ன வருதுன்றத பார்ப்போம். சோ டீச்சருக்கு டீக்கு அடுத்த 4வது லெட்டர் என்னது? எக்ஸ். ஈக்கு ஐ வருது. ஏக்கு 4வது லெட்டர் அடுத்தது என்னன்னா இ. நெக்ஸ்ட் சிக்கு அடுத்த 4வது லெட்டர் என்னன்னா ஜி. ஹெச்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4வது லெட்டர் என்னன்னா எல். ஈக்கு அதே மாதிரி என்ன வரும்னா ஐ வரும். ஆருக்கு என்ன 4வது லெட்டர்னு பாத்தீங்கன்னா பி. சோ எக்ஸ் ஐ ஜி எல் ஐ வி ஆப்ஷன் பி இருக்கு. சோ அவ்வளவுதான். அப்ப ஒரு லெட்டருக்கும் அடுத்த 4வது லெட்டர் தான் அதோட கோடிங் வேர்டா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். சரியா? சோ இப்ப வந்து தெளிவா உங்களுக்கு மறை குறியீடுல கேக்குற கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த பேஸ் படி தான் கேட்பாங்க. இது 8th புக்ல இருந்து வந்திருக்கு. 8th மேக்ஸ் புக்ல லாஸ்ட்ல தகவல் இதுல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஒரு லாஸ்ட் டாபிக். ஓகேவா? அந்த டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் இருக்கும் மறை குறியீடுல.
ஓகேவா? நல்லா தெளிவா பாருங்க. ஸ்கூல் புக் கையில வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. இல்லன்னா ஃபோன்லயே கூட 8த் புக்க பார்த்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சம்ம போட்ட மாரி நீங்க புக்கே ரெஃபர் பண்ணாவே நல்லாருக்கும். சரியா? அதனால தான் எங்கருந்து எடுத்தாங்க அப்படின்ற கிளியர் இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு நான் தரேன். சரியா? ஸோ இந்த வீடியோவ பார்க்குற எல்லாருக்குமே சரி, ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம். 1 மார்க் உங்க கையில இப்ப ரெடியா இருக்கு. அததான் வந்து உறுதியா என்னால சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பிளஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு ரெடி ஆவுங்க. ஓகேவா? ஸோ என்னோட மேத்ஸ் வீடியோ வரும்போது நோட் எடுத்துட்டு ரெடியா உட்காந்துருங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு நம்மளுக்கு. 30 ஆஃப்டர் 30 ஈஸியாவே எடுக்கலாம். அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன். ஓகேவா? உங்களோட டைம் என்ன? ஸோ 6:00 நம்ம வீடியோ வருது அப்டின்னா, டான்னு 6:00 மேல அந்த வீடியோவுக்கு உட்காந்துருங்க. அவ்வளோதான். மேத்ஸ் வீடியோ அன்னைக்கு எழுதி அந்த ஒரு டாபிக் முடிச்சாலே, இத்தன மார்க் எனக்கு வருது அவ்வளோதான். ஒரு வீடியோ பார்த்தா இத்தன மார்க் சொல்றேன்னா, அத்தன மார்க் கன்ஃபார்ம் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிற இந்த மீதி உள்ள நாட்கள்ல நான் போற வீடியோக்கே இதுக்கே உங்களுக்கு வந்துரும். கவலையே படாதீங்க. சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்து சொல்றீங்க ஈஸியா இருக்குன்னு. உண்மையா சொல்றேன், மேத்ஸ் ரொம்பவே ஈஸி தான். அத நீங்க தான் கஷ்டம்னு நெனைக்கிறீங்க. ஓகேவா? இந்த வீடியோ இனிமேல் பார்த்ததுக்கு அப்புறம் சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இவிஎஸ் இந்த பேப்பர் 1 ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்கன்னா, நீங்களே மேத்ஸ் மத்தவங்களுக்கு சொல்லி தருவீங்க. கன்ஃபார்மா. ஓகேவா? ஸோ அதனால எதுவுமே பயப்படாதீங்க. இந்த டெட் எக்ஸாம், ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் ஈஸியா தான் வரும். ஓகேவா? எதுவுமே பயப்படாதீங்க. மேத்ஸ்க்கு ஈஸியாவே மார்க் எடுக்கலாம். சரியா? ஸோ இங்கிலீஷ் வீடியோவும் பார்த்துட்டு வரீங்க நம்மளோட அகாடமில. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் யாருக்காவது வேணும். டெட் பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா பேப்பர் 1 ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் உங்களுக்கே தெரியுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இவ்ளோ இருக்கு அப்டின்றது. ஓகேவா? ஸோ அதனால நீங்க பேப்பர் 1 கேண்டிடேட்டா இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்க கையில இருக்கணும். நீங்க கவர்ன்மென்ட் ஸ்டாஃபா இருந்தா கூட. ஓகேவா? உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப நெசசரி. சரியா? இந்த எக்ஸாம்ல ஈஸியாவே பாஸ் பண்ணிட்டு போணும் அப்டின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கையில வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிட்டீங்க, எப்படி கேட்டிருக்காங்க ஜஸ்ட் கண்ல பார்த்துட்டு, அத அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தாலே ஈஸியாவே மார்க். லாஸ்ட் டைம் பிரிப்பரேஷன்னாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா? ஸோ அதனால அது இல்ல அப்டின்னா, உங்களுக்கு வேணும் அப்டின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன். டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்கலாம். ஸோ 2 மார்க் வர மாரி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்டியே பார்த்துட்டே போலாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.